வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 201 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 200 நாள் நிறைவடைவதை ஒட்டி அல்-கஸாம் பிரிகேடின் செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா ஒரு உரையாற்றியிருந்தார். அதில் அவர் கூறியிருந்த விடயங்களில் மிக முக்கியமானது, நாங்கள் இன்னும் எங்கள் எதிரிகளை இங்கிருந்து விரட்டும் வேளையில் தொடர்ந்து எந்த சளைப்பும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறோம். அதேபோல் அவர்கள்தான் காசாவில் வந்து புதைக்குழியில் மாட்டியிருக்கிறார்கள் என்று அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதே அதே நேரம் மறுபுறம் இன்றும் நேற்றும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா முழுவதும் மாணவர் போராட்டம் வேறு கொண்டு எழுந்துள்ளது. 14 பல்கலைக்கழகங்கள் வரை இதில் போராட்டத்தில் இறங்கியுள்ளன. முக்கியமாக கலிபோர்னியாவில் உள்ள பெக்லே பல்கலைக்கழகத்தை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தகவல்களோடு கூறுகிறார்கள். அதை பற்றியும் நாம் பேசுவோம். இந்த சமயத்தில் காசாவின் வடக்கு மற்றும் தெற்கு இரு பகுதிகளிலும் இருந்து மக்களை வெளியேற்றும் வேளையில் தீவிரமாக இஸ்ரேல் இறங்கியுள்ளது. அங்கிருந்து அவர்களை வெளியேற்றி மத்திய காசாவில் கொண்டு சென்று அங்கே தங்க வைப்பது என்று அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள். நாம் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு டெலிகிராமில் கூறியது போல, நெத்தன்யாகுவின் திட்டம் என்பது ஒரு 5000 டென்ட்டுகளை கொண்டு வந்து மத்திய காசாவில் அமைத்து சைனாவில் இருந்து அந்த டென்ட்டுகளை வாங்கியுள்ளார்கள். அங்கே அமைத்து அங்கு மக்களை அனைவரும் நகர்த்திவிட்டு ரஃபா உள்ளே நுழைவது என்று ஒரு திட்டத்தை அவர்கள் வைத்திருப்பதாக நம்மால் யூகிக்க முடிகிறது. தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அடுத்து இதன் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்போது பேச இருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த மக்களை வந்து திரும்ப ஏற்கனவே ரொம்ப அவங்க நொந்து போயிருக்காங்க. இங்கேருந்து அங்க போங்க, அங்கேருந்து இங்க போங்கன்னு சொல்லி ரஃபாவோட ஒரு மூலையில கொண்டு போய் வச்சிருக்காங்க. இங்க இருந்து திருப்பி வந்து மத்திய காசாவை நோக்கி அனுப்புறாங்க ஆப்போசிட்ல. மத்திய காசா அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க, காசால இருந்து வெளியில அனுப்பல அப்படின்ற ஒரு பக்கம் இது வந்தாலும், ஒரு திருப்தி இருந்தாலும், ஆனா மக்கள் ரொம்ப அலைக்கழிக்கப்படுறாங்க. இதுல வந்து குளிர் இருந்துச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி, இப்ப வந்து கடும் வெயில் ஜாஸ்தியானதுனால ஒரு குழந்தைய இறந்து போயிருக்கு. இன்னும் பட்டினிக்கான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதே போல வந்து அமெரிக்காவை சேர்ந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து துருக்கியில இருந்து ஒரு கப்பலை ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து இது கொண்டு போகணும், பல மில்லியன் டன் உதவி பொருள் கொண்டு வரலாம்னா அதையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த போரெல்லாம் தொடங்கி வச்ச அமைப்புகளுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? அவங்க இதை எப்படி டீல் பண்றாங்க? இதுல பல ஃப்ரண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து காசாக்குள்ளிருந்து இயங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள். அந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த காரிடார்னு சொல்ற அந்த வடக்கையும் தெற்கையும் பிரிக்கக்கூடிய காரிடார்ல இஸ்ரேலோட ஒரு பெட்டாலியன் வந்து ஐடிஎஃபோட ஒரு பெட்டாலியன் வந்து இருக்கு. அதுக்கான பாதுகாப்புக்காக தான் வந்து இருக்கு. அதுல வந்து கடுமையான தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. எந்த வகையிலயும் வந்து தாக்குதல்கள் குறையல. தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. பல்வேறு இடங்கள்ல இந்த ரெய்டுகள் வர்றாங்க. திரும்ப வரும்போது திரும்ப தாக்குதல் நடக்குது. வடக்கு கிழக்கு பகுதிகள்ல அந்த ஹெப்ரோன் ஆரம்பத்துல நடந்த இந்த பேட் ஹனூன் அப்படிங்கிற பகுதி தான் வந்து முதல்ல இன்வேஷன் ஆரம்பிச்சது. அந்த பகுதியில மீண்டும் வந்து தாக்குதல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அங்க நேத்திக்கு வந்து ரெய்டு பண்ணதுல கடுமையான தாக்குதல்கள் இவங்க எதிர்த்தரப்புல இருந்து நடத்தியிருக்கிறாங்க. கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்படி எந்தெந்த பகுதிகள்ல இஸ்ரேலிய துருப்புகள் உள்ளுக்கு வருதோ, அங்கெல்லாம் மீண்டும் வந்து தாக்குதல் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளால் நடத்தப்பட்டிருக்கு. கோஆர்டினேட்டட் அட்டாக்கா நடக்குது. எல்லா அ அமைப்புகளும் இன்டாக்ட்டா இருக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த வகையிலயும் இஸ்ரேலுடைய இந்த போர் நடவடிக்கைங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தலைங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த பகுதிகள் முழுக்க வந்து சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து இந்த அமைப்புகளை அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எந்த பக்கம் போனாலும் திரும்ப அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப இன்டாக்ட்டா இருக்கிறாங்க. மிலிட்டரிலயே வந்து அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப ப்ராப்பரா வச்சிருக்கிறாங்க. திட்டமிடல்ங்கிறது சூப்பரா பண்றாங்க. திட்டமிடல் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு தாக்குதலும் நடக்குது. சர்வைலன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹியூமன் சர்வைலன்ஸு.
அவங்க வந்து இந்த முழுமையான இதெல்லாம் பண்ணி தான் வந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள்லாம் பண்ணி, கடைசியா எங்க வந்து தாக்குதல் நடத்தணுமோ, அங்க தான் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு லாங் வாருக்கான ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்து இந்த அக்டோபர் 7 சம்பவத்த இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறது தெரியுது. அதனால எந்த வகையிலயும் இவங்களால வந்து அவங்கள அ அழித்தொழிக்க முடியல. பெரிய அளவுக்கு இன்ஃப்ளிக்ட்ட வந்து பண்ண முடியல. ஸோ அந்த வகையில காசா ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இன்டாக்ட்டா இருக்கு. இப்போ அடுத்து வந்து வெஸ்ட் பேங்க். வெஸ்ட் பேங்க் வந்து பாயிலிங் பாயிண்ட்‌டுக்கு வந்து தீவிரமடைஞ்சுகிட்டே போகுது. அது 3 இன்டிஃபேடா அப்படிங்கிற அளவுக்கு போகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டிங்கிறது 1 இன்டிஃபேடா, 2 இன்டிஃபேடா டயத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட அந்த பாலஸ்தீன் மக்கள் கூட இருந்தது. அது இப்ப முழுமையா வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இப்ப முழுமையா வந்து அ இஸ்ரேலிய அ அரசுக்கு சார்பான ஒரு அமைப்பா போயிட்டதுனால, அ அந்த பகுதிகள்ல கடுமையான அ போர் நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்கு. அது இன்டிஃபேடா அளவுக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா, அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி அங்க இருந்து அத ஒடுக்குமுறை பண்றதுனால. ஸோ இல்லன்னா, அது வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டிஃபேடா நிலைமையில தான் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடைஞ்சிருக்கு. ஸோ வெஸ்ட் பேங்க்ல கடந்த ஒரு 1 வாரத்துல கடுமையான சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. நுசரத் கேம்ப்ங்கிற ஒரு பகுதிகள்ல கடுமையான தாக்குதல் நடவடிக்கைகள் நடந்தது. பல்வேறு இடங்கள்ல நேப்லஸ் இப்படி பல்வேறு இடங்கள்ல வந்து துல்கிராம்னு சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேம்ப். அந்த கேம்ப் தான் வந்து துல்கிராம் பெட்டாலியன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பயங்கரமா வந்து எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பகுதிகள்ல இருந்து. இப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து சண்டை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நுசரத் கேம்ப்ல ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அமைப்பினுடைய லீடர வந்து கொல்றதுக்கான ஒரு முயற்சியில ஒரு 62 மணி நேரம் இஸ்ரேலிய படைப்பிரிவு வந்து தேடுதல் நடவடிக்கையில ஈடுபட்டு, கடைசியா ஒரு பெரிய ஆம்புஷோட வெளியேறியிருக்கிறாங்க. அவர கொன்னுட்டதா சொன்னாங்க. கிளைம் பண்ணியிருந்தாங்க. அவரு கடைசியா அந்த அ அந்த இதுல வந்து தாக்குதல் நடவடிக்கையில இறந்த அந்த மாவீரர்களுக்கு நினைவு செலுத்துறதுக்காக அவரும் வந்திருந்தாரு. ஸோ அது ஒரு பெரிய இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் எப்படியெல்லாம் வந்து பொய்கள் சொல்லுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அந்த அந்த இதுக்கே வந்து அவர் வந்திருந்தாரு. ஸோ அது வந்து பெரிய வைரல் வீடியோவா போச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இவங்களுடைய உண்மைத்தன்மைங்கிறது இருக்கு. இப்போ வெஸ்ட் பேங்க் கடுமையான ஒரு பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கு. எப்ப வேணாலும் பெரிய அளவுக்கான ஒரு எதிர்ப்புங்கிறது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெஸ்ட் பேங்க பொறுத்தளவுல. அதே மாரி ஹெஸ்புல்லா லெபனான் ஃப்ரண்ட்ல கடுமையான தாக்குதல்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. பெரிய அளவுக்கு ஒரு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஹெர்மிஸ் 450 ட்ரோன வந்து அ வீழ்த்தியிருக்கிறாங்க. இந்த போர் தொடங்குனதுலேருந்து இதுவரைக்கும் அந்த ஹெர்மிஸ் வகை ட்ரோன்கள வந்து ஒரு 3 ட்ரோன்கள வீழ்த்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஹெர்மிஸ் 900 ட்ரோன வீழ்த்துனாங்க. ஹெர்மிஸ் 450 வீழ்த்தியிருக்கிறாங்க. இதோட ஒட்டுமொத்தமா 3 ட்ரோன்ஸ வீழ்த்தியிருக்கிறாங்க. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு $2,000,000 மதிப்புடைய ட்ரோன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு மதிப்புடைய ட்ரோன்ஸ் வந்து வீழ்த்தியிருக்கிறாங்க. தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடைஞ்சிருக்கு. அவங்க வந்து இந்த கண்காணிப்பு கோபுரங்கள தான் வந்து இதுவரைக்கும் பெரும்பாலும் தாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தாக்குதல் நடவடிக்கைங்கிறது அ கிரவுண்ட்ல வந்து இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா, இப்ப இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க தாக்குதல் நடத்தினாக்க இப்ப அ ட்ரோன் தாக்குதல்கள் நடக்குது. அ மிசைல் தாக்குதல்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து சைரனே வந்து ரிங் ஆகல. அந்த எச்சரிக்கை மணி ஒலிக்காமலே வந்து விழுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஸ்பையிங் டெக்னாலஜிய. ஸோ தீவிரமடைஞ்சிருக்கு. அவங்களுடைய போர் நடவடிக்கைகள் தீவிரமடைஞ்சிருக்குது. இப்ப கடந்த 1 வாரத்துல வந்து அவங்க நடவடிக்கைகள வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து அ ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல் நடவடிக்கை லெபனான் ஃப்ரண்ட்ல வந்து போருங்கிறது போயிட்டு இருக்கு. இப்போ இதே இதுல இப்போ நேத்து தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து எமனீஸ் ஃப்ரண்ட்ல ஒரு அமெரிக்கன் ஷிப்ப வந்து தாக்கியிருக்கிறாங்க. நேற்று இரவு நடந்த சம்பவம். அது வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்குது. ஸோ அந்த வகையில அ யெமனிஸ் ஃப்ரண்ட் ஆக்டிவா இருக்கு. ஸோ இப்ப இவங்க எல்லாருமே இன்டாக்ட்டா இருக்கிறாங்க. எல்லாருமே தாக்குதல வந்து ஒவ்வொரு ஃப்ரண்ட்லயும் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க.
இப்ப ரஃபா கிராசிங் இப்ப இதுல என்ன ஒரு சிக்கல்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இஸ்ரேல் சிக்கிட்டதுனால, இப்ப இவங்களுக்கு வேற வகையில வேற ஒரு ஃப்ரண்ட்ல தான் வந்து போர் நடத்த வேண்டிய ஒரு தேவை வந்து உருவாயிருக்கு. ஆனா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில போர வந்து நடத்தி அவங்களுடைய டிட்டரன்ஸ வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இருக்கிறது எல்லாமே பேட் ஆப்ஷன்ஸா தான் இருக்கு. ஸோ அதனால அதுல ஒரு பேட் ஆப்ஷனா வந்து ரஃபாவ வந்து கையில எடுக்குறாங்க. இப்ப ரஃபாக்குள்ள போனாங்கன்னா, ரஃபால வந்து இன்னொரு சிக்கல் என்ன இருக்குதுன்னா, ரஃபாங்கிறது நீங்க மத்த காசாவுடைய அந்த காசா ஸ்ட்ரிப்ப பொறுத்தளவுல அதெல்லாம் குறுகிய பகுதி. இப்ப ரஃபாங்கிறது விரிவான பகுதி. அந்த ரஃபாக்குள்ள வந்து நீங்க தாக்குதல் நடத்தணும்னா, மிலிட்டரிலி வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அ இங்க வந்து இங்கேயும் இதையும் ரஃபாவையும் கான் யூனிஸையும் கனெக்ட் பண்றதுக்கான டனல் நெட்வொர்க் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப டனல் நெட்வொர்க்ல கான் யூனிஸ்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் ரஃபாக்குள்ள வர முடியும். ஸோ பெரிய அளவுக்கு இவங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். ஸோ இந்த ஆப்பரேஷன வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலானது. மிகப்பெரிய மனித பேரவலம் ஏற்படும். சர்வதேச நெருக்கடி ஏற்படுது. இப்ப இந்த இடத்துல அமெரிக்காக்குள்ள மாணவர் போராட்டம் தீவிரமடைஞ்சிருக்குது. ஸோ அமெரிக்க அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடிய உண்டாக்கியிருக்கு. நேற்று நெதன்யாகு வந்து அமெரிக்காவுடைய அந்த ப்ரொட்டஸ்ட்ட பத்தி பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, "இத உடனடியா வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து போறதுங்கிறது ஆன்டி செமிட்டிசம் வந்து தீவிரமடைஞ்சு போகுது. இத வந்து உடனடியா வந்து தடுத்து நிறுத்தணும்." அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அமெரிக்காவுடையில இருக்கிற பொலிட்டீசியன்ஸ்க்கு. ஸோ, இப்படி பல்வேறு வகையில வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்த நோக்கி நகருது. இவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இப்ப மேற்கத்திய ஊடகங்கள்ல குறிப்பா அ வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் வந்து ரஃபா ஆப்பரேஷன வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல மோசல் நகரத்துல நடந்த தாக்குதல்கள் எப்படி பண்ணமோ, அந்த மாதிரி பண்ண சொல்லி அமெரிக்கா அட்வைஸ் பண்றதா வந்து தகவல் வெளியிடுது. ஸோ, இப்படி பல்வேறு வகையில வந்து இந்த ஆப்பரேஷன் வந்து இவங்க கேரி பண்றதா தான் தெரியுது. ஸோ அப்படி போனாங்கன்னா, மிகப்பெரிய சிக்கல் வந்து உருவாகுங்கிறதும் தெரியுது. மனித பேரவலம் ஏற்படும். பலஸ்தீனியர்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அதே நேரத்தில இவங்க மிலிட்டரிலி எந்த வகையிலயும் வெற்றி அடைய முடியாதுங்கிறதும் உறுதியா தெரியுது. ஓகே தோழர். இது புரியுது. எனக்கு இதுல அடுத்து வர்ற கேள்வி என்ன அப்டின்னா, இந்த க்ரடால் அதுல வந்து நேத்து ஒரு சின்ன வீடியோ துணுக்கு வந்திருந்துச்சு. அது நான் டெலிகிராம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜியா அது இன்னும் சரியான வார்த்தைய பயன்படுத்தணும் அப்டின்னா, அந்த வார்த்தை ஸ்ட்ராட்டஜிக்கு தமிழ் வார்த்தை நான் தேடுனேன். மூலோபாயம் அப்டின்னு சொல்றாங்க. அப்பன்னா ஸ்ட்ராட்டஜின்னே புரியிற மாரி சொல்லுவோமே. அந்த ஸ்ட்ராட்டஜியா அந்த இந்த பகுதி இந்த பிராந்தியத்துல, மேற்காசிய பிராந்தியத்துல ஒரு போர் தொடங்கப்பட்டுச்சு. அது தொடங்குனது வந்து ஹமாஸ் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்குனாங்க அப்டின்னா, அந்த போர் வந்து இஸ்ரேலுக்கு எதிரா தொடங்கப்பட்ட போர, ஏப்ரல் 13ஆம் தேதி எப்போ வந்து ஈரானுடைய மிசைல் அ இஸ்ரேலுடைய வானிலையில நுழைஞ்சதோ, அன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ரீதியா அந்த போர் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு நீங்க வந்து ராணுவ ரீதியா என்ன வேணாலும் நடத்தலாம். ஆனா வந்து இப்ப தோல்வி வந்து இஸ்ரேலுக்கு தான் அப்டின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க அந்த அந்த கடால அந்த அந்த எடிட்டர் சொன்னதுல இருந்து நான் பார்க்கிறது என்னன்னா, அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. அ இந்த போர் முடிஞ்சிருச்சு. அதாவது வந்து ஒரு அரசியல் ரீதியான தன்னுகிட்ட இருந்த ஒரு ஹோல்ட இஸ்ரேல் விட்டுருச்சு அப்டின்னா, இஸ்ரேல் இஸ் ஈக்குவல் டூ அமெரிக்கா. அமெரிக்கா தான் அங்க வச்சிருந்துச்சு. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாரி அமெரிக்காவோட ஹிஜோமினி ஒற்றைத்தன்மை வந்து இங்கருந்து வெளியேறும்போது, அந்த காலி வெற்றி இடத்த வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இடம் நிரப்பும். ஸோ, அப்ப ஈரான் ஆட்டோமேட்டிக்கா மேற்காசியாவோட சூப்பர் பவரா மாறிடுச்சா? அப்டின்றது எனக்கு இருக்கிற சந்தேகம். இல்ல சூப்பர் பவரா மாறிடுச்சா என்னாங்கிறத நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஆ ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவு. இந்த அக்டோபர் 7ங்கிறது இந்த போர் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நாள் நடவடிக்கையும் போதே நம்ம சொன்னோம். அமெரிக்காவுடைய வீழ்ச்சிங்கிறது இங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குறிப்பா வந்து இஸ்ரேலுக்கு இருக்கிற டிட்டரன்ஸ்ங்கிறது முறிஞ்சு போயிருச்சு. அவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த மித்துங்கிறது ஒட்டுமொத்தமா வந்து காலி பண்ணிடுச்சு இந்த அக்டோபர் 7 சம்பவம். அப்படிங்கிறத நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு தோல்வியிலிருந்து தான் இஸ்ரேல் வந்து இந்த போர வந்து தொடங்குது. ஸோ அதனுடைய வீழ்ச்சி வந்து அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அத வந்து திரும்ப வந்து அந்த டிட்டரன்ஸ உருவாக்குறதுக்கான முயற்சி, அந்த மித்து வந்து காலியானத வந்து திரும்ப ப்ரூஃப் பண்றதுக்கான முயற்சி தான் வந்து அது இனப்படுகொலையையும், எத்னிக் கிளென்சிங்கும் கையில எடுத்து அத வந்து ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுச்சு. ஸோ இதுதான் இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு.
அப்போ இஸ்ரேல் வந்து இந்த பகுதியில இத்தனை ஆண்டுகளா என்ன மாதிரியான டிட்டரன்ஸ் பாலிசியை வந்து அது கீப் அப் பண்ணிட்டு இருக்கு, எப்படி வந்து அதை வந்து ஆஹ், நிலைநிறுத்தி வச்சிருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த நாடுகள் கூட வேணாலும் இஸ்ரேலுங்கிற நாடு தாக்குதல் நடத்தும். டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அளவுல வந்து தாக்குதல் நடத்தும். அவங்கள எதிர்த்து யாராவது நின்னாங்கன்னா, கடுமையான பின்விளைவுகள் ஏற்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய டிட்டரன்ஸ். மக்கள பாதிப்புக்கு உள்ளாக்குவாங்க. பெரிய அளவுக்கு ஹியூமன் கேட்டாஸ்ட்ரோஃபிய வந்து உருவாக்குவாங்க. சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சு காலி பண்ணுவாங்க. எங்க வேணாலும் போய் அசாசினேஷன் பண்ணுவாங்க. யார வேணாலும் அசாசினேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எதிர்த்து நிக்கிறதுக்கான சக்திகள் வந்து இந்த பகுதியில இல்லங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இருந்த டிட்டரன்ஸ். இப்ப 2000லிருந்து இந்த டிட்டரன்ஸ் பாலிசிங்கிறது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையை வந்து இஸ்ரேல் வந்து ஆரம்பிச்சிருந்தது. இப்ப ஈரானுடைய இத வந்து தாக்குதல் நடத்துறது, ஈரானுக்கு எதிரா செயல்படுறதுங்கிறத தொடர்ச்சியா வந்து இஸ்ரேல் வந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த 2000த்துல ஆரம்பிச்சு ஈரான் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஈரான் வந்து அப்ப வீக்கர் பொசிஷன்ல இருக்கு. அப்பதான் வந்து 2003ல அமெரிக்கா ஈராக் மீதான போர வந்து ஆரம்பிக்குது. இப்ப ஈராக் மீதான போர் முடிவுக்கு வந்ததும், அடுத்த டார்கெட் ஈரானுக்கு எதிரான டார்கெட்டா தான் வந்து அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. அதுல சில தொய்வுகள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஈரான்லயே அவங்க வந்து அவங்களால ஈராக்க வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியல. கடைசியா வந்து பின்னடைவுகளை சந்திச்சாங்க. இன்னும் பல்வேறு உலக மாற்றங்கள் வரும்போது அவங்களால வந்து அத கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, அந்த ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சஸு, அ அ சைனாவுடைய எழுச்சி, இது எல்லாமே வந்து அதுல சில தொய்வுகளை ஏற்படுத்துனுச்சு. உள்ளுக்குள்ளேயும் வந்து அவங்க எதிர்பார்த்தது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகாம இருந்துச்சு. ஸோ, அப்படியான ஒரு காலகட்டத்தில ஈரான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் வந்து பொறுமை காத்துச்சு. இந்த மூலோபாய பொறுமைங்கிறது இத்தனை ஆண்டு காலமா ஒரு 20 வருஷம் வந்து இது இந்த மூலோபாய அ பொறுமைய தான் வந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான நேரம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய திட்டமிடலா இருந்தது. அதுக்கு தயாரிப்பு பணிகள்ல முழுமையா ஈடுபட்டிருந்தது. இந்த 24 வருஷம் கிட்டத்தட்ட வந்து அது தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கு. அதுல குறிப்பா இந்த கடந்த 10 வருஷத்துல அதனுடைய தயாரிப்பு பணிகள் தீவிரமாயி, ஒரு ஒரு முழுமையான டிட்டரன்ஸ உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டிய வந்து உருவாக்கிருச்சு டெக்னிக்கலி. ஸோ டெக்னாலஜி வைஸும் சரி, மத்த தொழில்நுட்ப விஷயங்கள், மத்த விஷயங்கள், பொருளாதாரம், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸு எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவரா வந்து தன்னை வந்து நிலைநிறுத்துறதுக்கான சூழ்நிலையில இன்னைக்கு வந்துருச்சு. இப்பதான் வந்து அது பிரிக்ஸ்குள்ள போயிருச்சு. ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள போயிருக்கு. இப்ப சர்வதேச அரங்குலயும் ஈரானுடைய வாய்ஸ்ங்கிறது நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா பல பிளேயர்ஸுக்கும் வந்து இந்த பகுதியில ஈரான் இருக்கு. ஸோ இப்படியான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு அதுக்கு இந்த 24 வருஷம் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்ப இந்த 24 வருஷம் ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ்க்கு அப்புறம், இதே பழைய ஈரான் மாதிரியே வந்து நினைச்சுக்கிட்டு தான் இஸ்ரேல் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இன்றைய வரைக்கும். அந்த ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்குமே பழைய ஈரான் வந்து எப்படி அது வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்ததோ அப்படிதான் ட்ரீட் பண்ணுச்சு. ஸோ இப்ப இந்த இடத்துல தான் இஸ்ரேல் தொடர்ந்து அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட வந்து அசாசினேட் பண்ணாங்க ஈரானுக்குள்ளேயே. பல ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ வந்து அஹ், அஹ், இது பண்ணாங்க, அசாசினேட் பண்ணாங்க. தொடர்ந்து இந்த தீவிரவாத நடவடிக்கைகளை வந்து ஈரானுக்குள்ள நடத்திக்கிட்டே இருந்தாங்க. பல்வேறு தாக்குதல் நடவடிக்கைகளை வந்து உள்ளுக்குள்ள பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி ஈரானோட அலைஸா இருக்கிற ஈராக்குள்ள பல தாக்குதல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. சிரியாக்குள்ள பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல இவங்க வந்து தாக்குதல் நடவடிக்கைகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஈரான் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணாம இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாக்குள்ள இருக்கிற டமாஸ்கஸ் ஈரானுடைய தூதரக கட்டடத்துல வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அந்த பழைய ஈக்குவேஷன், பழைய டிட்டரன்ஸ் பாலிசியில வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல வந்து இந்த பகுதி இருந்ததோ, அதே நிலைப்பாட்ட வந்து மனதுல வச்சு தான் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது டமாஸ்கஸ்ல. ஆனா, அது அப்படியே டோட்டலா வந்து வேற சினாரியோவா மாறிடுச்சு. இப்ப அந்த இடத்துல தான் ஈரான் வந்து இத ரிட்டாலியேட்
பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகருது. அப்போ இவ்வளோ காலம் வெயிட் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸுங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. அப்பதான் வந்து அது முடிவு பண்ணிருச்சு. இனிமே தாக்குதல் நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு. நம்மளால இந்த பகுதியில இந்த ஃபோர்ஸஸ எதிர்த்து நிக்க முடியும். அமெரிக்கன் ஃபோர்ஸஸ எதிர்த்து நிக்க முடியும். இஸ்ரேல வந்து எதிர்த்து நின்னு சர்வைவ் பண்ண முடியும். அப்படிங்கிற இடத்துல அது இந்த நெட்வொர்க் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி, வெயிட் பண்ணி தான் வந்து இப்ப இந்த தாக்குதலுக்கு வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல தான் அது தயார் நிலையில இருக்கும்போது தான் இந்த தாக்குதல வந்து பண்ணியிருக்கு. இப்போ இது பண்ண இந்த இந்த போர்ல அது ஒரு தனி சப்ஜெக்டாவே நம்ம பேசணும். இந்த போர் முறைகள்ங்கிறது ஈரான் நடத்தின தாக்குதல், அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள். இதுவே வந்து ஒரு தனி டாபிக்கா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா, அவ்வளோ தகவல்கள் அதுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம ஓவராலா சொன்னோம்னா, இந்த தாக்குதல் நடவடிக்கைங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தல உருவாக்கிருச்சு. ஒட்டுமொத்தமான அச்சுறுத்தலா உருவாயிருச்சு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல உருவாக்கிருச்சு. ஸோ, இந்த அச்சுறுத்தல்ங்கிறது அவங்களால திருப்பி நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு பயத்த உருவாக்கியிருக்குங்கிறது தான் எதார்த்தமா இருக்கு. இல்லன்னா, இவங்க வந்து இந்நேரம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. இஸ்ரேலுடைய கடந்த கால வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடந்துருச்சுன்னா, அடுத்த உடனே உடனே அதுக்கான பதிலடி குடுப்பாங்க. டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அளவுல வந்து அவங்களுடைய பதிலடி இருக்கும். இப்ப ஈரான பொறுத்தளவுல, ஈரான் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம், எந்த வகையிலயும் இவங்க வந்து அதுக்கு பதிலடி குடுக்கல. வெயிட் பண்றாங்க. ஸ்ட்ராடஜிக் பேஷன்ஸா இல்ல உண்மையாவுமே வந்து கள சூழல புரிஞ்சுக்கிட்டாங்களா? எதார்த்தத்த புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறது தெரியல. ஆனா, பண்ணலங்கிறதே ஒரு பெரிய தோல்வி தான். ஒரு ஸ்ட்ராடஜிக் டிஃபீட் தான். இப்போ என்னாச்சுன்னா, உங்களுக்கு பலஸ்தீன்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளையே எதிர்த்து நிக்க முடியல. அ 6 மாச போருக்கு அப்புறம். லெபனான்ல அவங்க உங்களுக்கு சண்டைக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க கூட நீங்க எப்படி எதிர்த்து நிப்பீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுடைய எக்கனாமிய வந்து பிளாக் பண்ற அமைப்பு அங்க யெமன்ல இருக்கு. அத ஒண்ணுமே உங்களால பண்ண முடியல. சிரியால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப எல்லா பக்கத்துலயும் உங்களால எதுவுமே பண்ண முடியல. கூடவே ஈரான் வந்து உங்க மேல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமும் உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா, நீங்க உங்களுடைய டிட்டரன்ஸ் கெப்பாசிட்டிய முழுமையா இழந்துட்டீங்கிறது தான் அர்த்தம். இப்ப டிட்டரன்ஸ் கெப்பாசிட்டிய இழந்துட்டீங்கன்னா, நீங்க பழைய ஸ்டேட்டஸ் கோவ பார்த்தீங்கன்னா, டிட்டரன்ஸ் உடைய சுப்ரீமசியில தான் வந்து இஸ்ரேல்ங்கிற நாடே இந்த பகுதியில இருந்தது. அது மத்தவங்கள அச்சுறுத்துறதுல தான் வந்து தன்னுடைய டிப்ளமசி இதா வச்சிருந்தது டிட்டரன்ஸா. இன்னைக்கு யாருக்குமே எந்த பயமும் இல்லன்னா, அவங்க டிட்டரன்ஸ முழுமையா இழந்துட்டாங்க. இந்த டிட்டரன்ஸ் முழுமையா இழந்ததுக்கு அப்புறம், ஈரான் வந்து முழுமையான டிட்டரன்ஸ வந்து அதுக்கு உருவாக்கிருச்சு. இப்போ இந்த பவர் பேலன்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னா, ஈரானுடைய டிட்டரன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் அது எதார்த்தத்துல வெளிப்படுது. இப்ப ஈரானுக்கு பயங்கரமான டிட்டரன்ஸ் உருவாயிடுச்சு. இஸ்ரேலுக்கு இருந்த டிட்டரன்ஸ் முழுமையா காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவர் பேலன்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து வலதுல இருந்து இடதுக்கு போயிருச்சு. இந்த போல்ல இருந்து அந்த போலுக்கு டிட்டரன்ஸ் வந்து பவர் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல தான் வந்து இஸ்ரேல் இருக்கு. அப்ப இந்த இந்த ஒட்டுமொத்த போர் ஆரம்பிச்சது, இஸ்ரேலுடைய டிட்டரன்ஸ காலி பண்றதுக்கான போர் ஆரம்பிச்சது. இஸ்ரேலோட சூப்பர் பவர்ங்கிற அந்த மித்த காலி பண்றதுக்கான ஒரு போரா ஆரம்பிச்சது. கடைசியா அத உறுதிப்படுத்தியிருக்கு. அக் ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடி குடுக்காததன் மூலமா, அந்த பவர் ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு ஈரானுடைய தாக்குதல். அப்பன்னா அவங்க சொல்ற மாதிரி இது அக்டோபர் 7ல ஆரம்பிச்ச அந்த அந்த பவர் ஸ்ட்ரகிள்ங்கிறது, அ அந்த டிட்டரன்ஸ் ஷிஃப்ட்ங்கிறது 13ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க அந்த அர்த்தத்துல தான் சொல்றாங்க. அந்த ஸ்ட்ராடஜிக்கான ஷிஃப்ட் நடந்துருச்சு அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா, நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது இஸ்ரேல பொறுத்தளவுல. ஏன்னா, அதனுடைய நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி தான். அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின்ல இருக்கு. நீங்க டிட்டரன்ஸ் போயிடுச்சுங்கிறது எல்லாத்தையும் தவிர, அதனுடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸே வந்து கொஸ்டின்ல வந்துருச்சு. ஸோ, இப்ப இந்த எக்ஸிஸ்டன்ஸ வந்து அது காப்பாத்தணும்னா, அது எந்த எல்லைக்கும் போகுங்கிறது தான் எதார்த்தம்.
அதுக்கு இப்ப சூழல் வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. ஏன்னா அமெரிக்கால மக்கள் ஆதரவுங்கிறது இஸ்ரேலுக்கு இல்லாம இருக்கு. அது மிகப்பெரிய நெருக்கடிய வந்து இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு குடுக்குது. நெத்தன்யாகு குடுக்குது. ஸோ அதுக்காக அவங்க பயப்படுறாங்க. ஆனா, அவங்க திரும்ப வந்து இந்த டிட்டரன்ஸ வந்து ரீகெயின் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்கன்னா, கண்டிப்பா ஈடுபடுவாங்கங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த அந்த எக்ஸிஸ்டிங் இஸ்ரேலுடைய அட்டிட்யூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் அவங்க விட்டு குடுத்து போனவங்க கிடையாது. ஸோ அந்த பின்னணியில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கான பதிலடிய அவங்க குடுப்பாங்க. அப்போ இது எண்ட் ஆகல இன்னும். அந்த கோணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இது இன்னும் எண்ட் ஆகல. அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இஸ்ரேல் குடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். அது நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எதார்த்தத்த இஸ்ரேல் உணர்ந்திருந்ததுன்னா, கண்டிப்பா நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதனுடைய விளைவுகள் வந்து இத விட மோசமானதா இருக்கும். அது இஸ்ரேலுக்கும் புரியும். அமெரிக்கால இருக்கிற ஸ்ட்ராடஜிஸ்ட்டுக்கும் வந்து புரியும். ஸோ அந்த பின்னணியில அவங்க ஒரு வேள பண்ணாம இருக்கலாம். எக்ஸிஸ்டிங் அவங்களுடைய அட்டிட்யூடுங்கிறது இதுக்கு பதிலடி குடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இத முழுமையா வந்து அந்த டஸ்ட் செட்டில் ஆயிருக்கு. ஆனா இது முடிஞ்சிருச்சா என்னங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஓகே, ஓகே. புரியுது தோழர். இதுல நான் அப்படியே கொஞ்சம் நான் வந்து ஒரு தகவல்கள தொடர்ந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நேத்து வந்து அவரு அந்த அமெரிக்கா பூரா தொடங்கி இருக்கிற அந்த மாணவர் போராட்டத்துக்கு எதிர்த்து ஒரு நெத்தனியாக பேசினதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து தடுக்கணும் பண்ணணும்ன்ட்டு. அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தரு, அது முழுக்க முழுக்க ஐபேக்கோட ஸ்பான்சரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தரு, அவரு வந்து கொலம்பியா யுனிவர்சிட்டியில பேசுறாரு. "இது நான்சென்ஸ் இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு திரும்பி கிளாஸ்க்கு போங்க" அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து அவங்க ஏன் வந்து அரசு பயப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, அ கலிஃபோர்னியா மாகாணத்துல இருக்கக்கூடிய அந்த பெர்க்லே அப்படின்னு சொல்லக்கூடிய யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லே அப்படின்ற ஒரு காலேஜ் யுனிவர்சிட்டி. அந்த யுனிவர்சிட்டி என்னோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுனிவர்சிட்டி வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதே போல ஒரு அபார்த்தைட் ஸ்டேட்டா, ஒரு அடிமை இதுல இருந்தப்போ, அங்க நடந்த போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். அங்க நடந்த போராட்டம் வந்து 3 பில்லியன் வந்து மாசம் மாசம் நீங்க வந்து இது வருஷம் வருஷம் குடுக்குறீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அத நிப்பாட்டுங்க. அப்படி சொல்லி நடந்த மிகப்பெரிய போராட்டம். அது மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். அ அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு. நெல்சன் மண்டேலா அதன் பிறகு விடுதலையாகி, அ இதிலிருந்து அந்த அந்த நாடு விடுதலையான பிறகு, தென்னாப்பிரிக்கா விடுதலையான பிறகு, நெல்சன் மண்டேலா அங்க வந்து பேசும்போது, தனிப்பட்ட முறையில கலிஃபோர்னியா மக்களுக்கும், அந்த பெர்க்லே ஸ்டேட் யுனிவர்சிட்டிக்கும் நன்றி சொல்லிட்டு போயிருக்காரு. அத நான் இன்னைக்கு பார்த்தேன். அந்த தகவல படிச்சேன். இப்போ மொத்தம் 14 யுனிவர்சிட்டி வந்திருக்குது. திருப்பி புதுசு புதுசா யுனிவர்சிட்டி வந்து இது கூட ஆட் ஆயிட்டே இருக்குது. இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு நீங்க போன தடவ சொல்லியிருந்தீங்க. ஒரு ரெவல்யூஷன் எப்படி தொடங்கும்னு யாருக்கும் தெரியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல ஒண்ணுமே இல்லாம அப்படியே உஸ்வானமா போலாம். இல்ல வந்து இது இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகலாம். இது வந்து அமெரிக்கா ஃபேஸ் பண்ற முதல் விஷயம் இது. அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த சிச்சுவேஷன்ல 1, 2ங்கிறது 14ஆ மாறி இருக்கு அப்படின்றப்போ, இந்த சிச்சுவேஷன்ல அடுத்த ஸ்டெப் இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கொலம்பியா யுனிவர்சிட்டியோட போராட்டத்த ஒடுக்குறதுக்காக அந்த காலேஜ் யுனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் நேஷனல் கார்ட வந்து கூப்பிட போறதா வந்து மிரட்டியிருக்கிறாங்க. ஸோ நேஷனல் கார்ட கூப்பிட்டா என்ன ஆகுங்கிறதுக்கான வரலாறு என்னன்னா, அ 1970ல வியட்நாம் போர் நடந்தப்போ, இதே மாதிரியான போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சு போராட்டம் நடக்கும்போது, நேஷனல் கார்டு வந்து ஷூட் பண்ணதுல போராட்டத்துல, ஆ ஒரு டசன் பேரு வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதுல 4 பேரு இறந்துட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ். ஸோ லைவ் அம்முனிஷன் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இதுக்கோடைய அந்த வரலாறு. ஸோ அத தான் வந்து அவங்க ரிப்பீட் பண்றதுக்கான முயற்சியில மிரட்டியிருக்கிறாங்க அந்த நெகோசியேஷன் டீம் கிட்ட. ஆனா மாணவர் அமைப்புகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "நீங்க கூப்பிடுங்க பரவால்ல. நாங்க வந்து இந்த உள்ளிருப்பு போராட்டத்த வந்து தொடரப் போறோம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இந்த தகவல் வெளியில வந்த உடனே, நியூயார்க்ல இருக்கிற சாதாரண பொதுமக்கள் உடனடியா காலேஜுக்குள்ள, யுனிவர்சிட்டிக்குள்ள போயி பெருமளவுக்கு ஆதரவு குடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேல நின்றுருக்காங்க அவங்களும். ஏன்னா, இந்த நேஷனல் கார்டு வந்தாக்க நம்ம எதிர்த்து நிக்கணுங்கிற இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க மக்கள். இத பார்த்த உடனே அவங்க பேக் அடிச்சுட்டாங்க.
ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு தீவிரமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து அங்க இருக்கிற எலைட் செக்ஷன் உணருது. பொலிட்டிக்கல் எலைட்ஸ் வந்து உணர்றாங்க. அதுக்காக தான் வந்து நெத்தன்யாகு பயப்படுறதுக்கான பின்னணி காரணமும் அதுதான். ஏன்னா நெத்தன்யாகுவுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லைன்னாக்கா அவரால் அந்த போரை நடத்த முடியாது. அமெரிக்காவுடைய அரசாங்கத்துக்கு மக்கள் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள், குறிப்பா மாணவர்கள் போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சதுன்னா, அவங்களால வந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ண முடியாது. ஸோ அப்படியான ஒரு நெருக்கடியில சிக்கியிருக்கிறாங்க. அத உணர்றாரு நெத்தன்யாகு. அதுக்கு தான் வந்து அவரு பயப்படுறாரு. அதுக்கு தான் உடனடியா அவரு வந்து தகவல் அனுப்புறாரு. இத வந்து உடனடியா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த போராட்டங்கிறது நம்ம போன முறை பேசும்போது நம்ம சொன்ன மாதிரி தான், எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த போராட்டம்ங்கிறது பல்வேறு யூனிவர்சிட்டீஸ் நாடு முழுவதும் இருக்கிற யூனிவர்சிட்டீஸ்க்கு போராட்டம் வந்து விரிவடைஞ்சிருக்கு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து இந்த போராட்டத்துல சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப நியூயார்க் யூனிவர்சிட்டி ஏற்கனவே சேர்ந்திருக்கு. இன்னும் பல்வேறு யூனிவர்சிட்டி இப்ப நீங்க சொல்ற மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா வந்து இணைஞ்சிருக்குது. இது மாரி பல்வேறு யூனிவர்சிட்டி நாடு முழுக்க இருக்கிற யூனிவர்சிட்டீஸ் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து போராட்டத்த தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட போராட்டம் தீவிரமடைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு யூனிவர்சிட்டீஸ் நாடு முழுக்க இருக்கிற யூனிவர்சிட்டீஸ், காலேஜஸ் வந்து போராட்டத்துல வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அச்சுறுத்தலை தான் உருவாக்கியிருக்கு இந்த எலைட் செக்ஷனுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நெத்தன்யாகு பதறாரு. உடனடியா வந்து தகவல் அனுப்புறாரு. உடனடியா இது வந்து அத டீமனைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியும் நடக்குது இந்த போராட்டத்த. இவங்க எல்லாருமே வந்து அ அ யூத இன வெறுப்பு பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வச்சு, இந்த போராட்டத்த ஒடுக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அதுக்காக தான் அவங்க போலீஸையும் கூப்பிட்டுருந்தாங்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில. ஸோ இப்படியான ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையான காலகட்டத்தில தான் வந்து அமெரிக்காவுடைய போராட்டம் மக்கள்ங்கிறவங்க இருக்கிறாங்கங்கிறத நமக்கு பார்க்க முடியுது. இப்ப இந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு அ இந்த மாணவர் அமைப்புகள் வந்து தீவிரமா அந்த போராட்டத்துக்கு எடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நம்ம சொன்னோம்னாக்க, இப்ப இந்த நேஷனல் கார்ட கூப்பிடுன்னு சொன்னதுக்கு, "நீங்க கூப்பிடுங்க, நாங்க போராட்டத்த தொடரப் போறோம்." அப்படின்னு சொன்னதிலிருந்தே நமக்கு தெரியுது, இவங்க எந்த அளவுக்கு ஸ்டெட்ஃபாஸ்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்ப இன்னும் இந்த இந்த போராட்டத்த பொறுத்தளவுல, இந்த பலஸ்தீன் பிரச்சனைக்கான இந்த போராட்டத்த பொறுத்தளவுல, ஒரு மிக முக்கியமான விஷயம் இவங்களுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் வந்து யாருகிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்கங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா, அந்த பாலஸ்தீன் மக்கள் இனப்படுகொலைய முகம் கொடுக்குறாங்க. இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து, இன்னமும் வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. ஸோ, அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆயி வர்ற இந்த ஸ்டூடண்ட்ஸ், அத தான் பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆயி அவங்களுக்கான சாலிடாரிட்டிய வந்து காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்களுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்ங்கிறது பலஸ்தீன் மக்கள்ட்ட இருந்து வர்றதுனால, பலஸ்தீன் மக்கள பார்க்குறாங்க அன்றாடம். ஸோ, அதனால வந்து கண்டிப்பா விட்டுக் குடுக்க மாட்டாங்கங்கிறது தான் தெரியுது. அத தான் வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க, இந்த நேஷனல் கார்டு வரும்ன்னு சொல்லி மிரட்டுனதுக்கு. இப்ப நேஷனல் கார்ட கூப்பிட முடியாது. ஒருவேள கூப்பிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நாடு முழுக்க கூப்பிட வேண்டியிருக்கும். அப்ப ஏன்னா எல்லா காலேஜஸ், எல்லா யுனிவர்சிட்டிலயும் போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, சம்வேர் டவுன் த லைன் இது வந்து அ ஒரு மிகப்பெரிய மாற்றமா அமெரிக்க அரசியல பொறுத்தளவுல இருக்கலாம். உலக அரசியல பொறுத்தளவுல இருக்கலாம். அதே நேரத்துல இது ஒரு மிகப்பெரிய அ ஒடுக்குமுறையா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அந்த அந்த வகையில இது அ இதுல ஆபத்தும் இருக்கு. அதே நேரத்துல இதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஹோப்பாவும் தெரியுது. இப்ப இதுதான் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய பவர் இருக்கிற ஒரு ஃபோர்ஸா வந்து எமர்ஜ் ஆயி வர்றத நம்மளால பார்க்க முடியுது. மாணவர் போராட்டங்கிறது அமெரிக்காவோட பொலிட்டிக்ஸ சேஞ்ச் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ அப்படி அந்த அவங்களுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் வந்து விட்டுக் குடுக்காம அவங்க போராட்டத்துல வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்கன்னா, கண்டிப்பா அமெரிக்க அரசாங்கம் ஆ அ பணிஞ்சு போறத தவிர வேற வழி கிடையாது. பணிஞ்சு போகாம ரெப்ரஷன் வந்து கையில எடுத்து இவங்கள ஒடுக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, இந்த போராட்டம் அடுத்த கட்டத்த நோக்கி நகரும். அது அந்த டீப் ஸ்டேட்ட ஒழிக்கிறதுக்கான ஒரு போராட்டமா அடுத்து உருமாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஓகே, ஓகே தோழர். புரியுது. பார்க்கலாம். இது என்னுடைய அடுத்த ஸ்டெப்பு என்னென்ன வருது பார்ப்போம். ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்த மாரி இது ஒரு வேளை நீங்க சொன்னீங்க, இது ரெவல்யூஷனலா மாறலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாம போலான்ட்டு. ஆனா வந்து இது ஒரு நேர்மறையான இதுல தான் போகுது. அடுத்தடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாரி அந்த நாங்க நேஷனல் கார்டுன்றது வந்து அவங்க ராணுவத்த சொல்றாங்களா? இல்ல துணை ஆமா, ராணுவ படை மாரி? கிட்டத்தட்ட மிலிட்டரி ஃபோர்ஸ் தான். மிலிட்டரி ம்ஹ்ம். ஃபோர்ஸ் தான். கிட்டத்தட்ட ம். மிலிட்டரி ஃபோர்ஸ். சொந்த அது உள்நாட்டு பாதுகாப்புக்காக கொண்டு வர்றது. இப்ப இந்த டிஃபென்ஸ் பார்டர் டிஃபென்ஸ்க்குலாம் போடுற நேஷனல் கார்டு. ஓகே, 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 ஓகே. இப்ப அவங்க வந்தாங்கன்னா, அப்ப இதுவரைக்கும் மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா பண்ணத சொந்த மக்களுக்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆமா. அந்த மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இதுவரைக்கும் அமெரிக்கா எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு மத்த நாடுகள்ட்ட அப்படின்றது தெரிஞ்சிரும். அதான் அதுக்கு இன்னைக்கு ஆமா. அது ம். இப்ப சொல்லுங்க. நீங்க அத பார்த்தீங்கன்னா, இப்ப நேஷனல் கார்டு உங்க மிலிட்டரிய வந்து மக்களுக்கு எதிரா கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா, அப்ப இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. ஆமா. இப்ப நம்ம ஒரு போராட்டம் நடத்துறோம். அமைதி வழி போராட்டம். நம்ம நாட்ல வந்து நம்ம ஒண்ணுமே கேட்கல. இப்ப அவங்க கேட்கறது வந்து கொலம்பியா யுனிவர்சிட்டி, அ டெல் அவிவ் யுனிவர்சிட்டி கூட தொடர்புல இருக்கு. அவங்க கூட வந்து உறவு வச்சிருக்கிறாங்க. அ காலேஜஸ் ரிலேட்டடா. அவங்க ஏன்னா ஒரு நிறுவனமா இருந்து மாறுனது தான் வந்து கொலம்பியா யுனிவர்சிட்டி. ஸோ, ம்ஹ்ஹ்ம். அதனால வந்து அவங்களுக்கு வர்த்தக தொடர்புகள் வந்து மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் கூட வச்சிருக்கிறாங்க. அதே மாரி ஐடிஎஃப் கூட வந்து உறவுகள வச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து நீங்க அந்த உறவுகள துண்டிங்கங்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமா இருந்தது. அந்த கோரிக்கையா இருந்தது. அத பண்றதுக்கு இவ்வளவு பிரச்சனைய பண்ணி அந்த கொ ஸ்டூடண்ட்ஸ வந்து டிஸ்மிஸ் பண்ணி இப்ப சஸ்பெண்ட் பண்ணி, அரெஸ்ட் பண்ணி, போலீஸ கூப்ட்டு இன்னைக்கு நேஷனல் கார்ட கூப்பிடுற அளவுக்கு போறாங்கன்னா, அப்ப இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ அடுத்த கட்ட பொலிட்டிக்கல் இதுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்பையும் அது உருவாக்குதுல்ல. ஏன்னா, இப்ப அவங்க கேட்கறது அமைதி வழி போராட்டமா கேட்கறாங்க. அதுக்கு நீங்க வந்து துப்பாக்கி வச்சு சுடுவீங்க, உங்க மிலிட்டரிய கொண்டு வந்து ஷூட் பண்ணுவீங்கன்னா, இப்ப சம்திங் ராங். ஏதோ வந்து ரொம்ப ஒட்டுமொத்தமா தப்பா இருக்குங்கிறத வந்து உணர ஆரம்பிப்பாங்க. அப்ப அது என்ன பிரச்சனை? அப்படிங்கிறத நோக்கி தான் இவங்க அடுத்து நகர ஆரம்பிப்பாங்க. அப்ப அது என்ன பிரச்சனைன்னு போச்சுன்னா, அது அந்த ஒட்டுமொத்த அமெரிக்கன் ஸ்டேட்டே அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்ப அத லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. மக்கள் ஆதரவு பெருக ஆரம்பிக்கும். ஸோ, அது அடுத்த கட்டத்த நோக்கி நகரும். அது மிகப்பெரிய ஆபத்து அமெரிக்காவுடைய அரசு எலைட் செக்ஷனுக்கு. ஸோ, அத நோக்கி தான் இது போகிறதா தெரியுது. அடக்குமுறை கையில எடுக்கும்போது. ஓகே, ஓகே தோழர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, அந்த இதுல வந்து அ இது எந்த பகுதியோடதுன்னா, அந்த நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ், டெக்சாஸ் மாகாணத்தில இருந்து அந்த ஒரு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இமெயில் போட்டிருக்கிறாங்க. நான் வந்து ஐ அம் அசிஸ்டன்ட் சீஃப் ஆஷ்லி கிரிஃபன் அண்ட் ஐ ரெப்ரசன்ட் த யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் அண்ட் ஆஸ்டின் போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து மாணவர்களுக்கு வந்து நீங்க இந்த பீனல் கோட தாண்டிட்டீங்க, அந்த பீனல் கோட தாண்டிட்டீங்கன்னு மிரட்டல் தொனியில இமெயில் வந்திருக்கு. இப்போ வந்து இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க போல இருக்கு. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாங்க. இது சட்ட ரீதியானதா எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். பார்க்கலாம். ஒரு சின்ன தகவல் இது. பார்க்கலாம் தொடர் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதோட அப்டேட்டும் பார்த்துட்டு நாங்க திரும்ப பேசுறோம் உங்ககிட்ட. தோழர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்னன்னா முக்கியமா வந்து லைக் பண்ணுங்க. ஏன்னா வந்து மற்ற யாரும் இந்த பாலஸ்தீன் அ விஷயத்த வந்து தொடர்ந்து பேசுறாங்களா? இல்ல சர்வதேச அரசியல்ல பேசுறாங்களா தெர்ல. நம்ம மட்டும் தான் பேசுறோம். இது வந்து மற்ற எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். ஏன்னா இந்தியால தேர்தல் நடக்கிறதுனால தமிழ்நாட்டு தேர்தல், இந்திய தேர்தல் அது அப்படியே எல்லாரும் ஒதுங்கிர்றாங்கன்னு நெனைக்கிறேன். மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4000 தோழர்கள் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர்ல அப்படின்னா 4000 தோழர்கள்ல 4000 தோழர்ல அட்லீஸ்ட் 3000 தோழர்கள் வரைக்கும் நீங்க லைக் பண்ணி அத பார்த்து அடுத்தவங்கள கொண்டு போய் சேர்த்தா தான் இது மற்ற எல்லாருக்கும் போய் சேரும். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில நம்ம இருக்கோம் சர்வதேச அரசியல்ல. ஸோ உங்களோட உதவி ரொம்ப ரொம்ப தேவை. உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.